ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸ் சேனல். இன்னைக்கு எல்லாருமே வந்து நிஃப்டி எக்ஸ்பைரியை ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேடை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு ஃபாஸ்ட்டு ரீகேப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக காலையில் நான் என்னுடைய டெலகிராம் சேனல்லையே வந்து போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து நிஃப்டியோடைய லாட் ஆஃப் லிக்விடிட்டி வந்து 23,250 23,280 இந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்து நிறைய லிக்விடிட்டி இருக்குது. சப்போஸ் வந்து இந்த ஜோனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு போட்டிருந்தேன். அதே மாதிரியே வந்து டே ஐயை கிராஸ் பண்ணிச்சுன்னா இது வந்து இன்வேலிடுன்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி டே ஐயை கிராஸ் பண்ணிச்சுன்னா வித் வால்யூமோட 23,530 வந்து செக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன். வாங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அது போட்டதோடைய பேக்கப் சொல்லிடுறேன். இதுதான் வந்து இந்த 23,250 டு 250 என்ற 250லேருந்து 280 இந்த ஜோன் வந்து இதுதான். இந்த ஜோனில் வந்து நிறைய லிக்விடிட்டி இருந்தது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஒரு 10ல் ஒரு 7 தடவை வந்து இந்த மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இந்த ஜோனை வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணும். அந்த ஒரு அசம்ஷனில் தான் இது போட்டது. இன்னொன்று, காலையிலேருந்தே வால்யூம் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வால்யூம் வந்து பம்ப் ஆகிட்டே இருந்தது. ஸோ அது ஒரு அசம்ஷனு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஜோனை வந்து டெஸ்ட் பண்ணுன்றத கான்ஃபிடண்ட்டாக இருந்தது. பட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பார்த்தீங்கன்னா, இதோடைய க்ளோஸில் வந்துட்டு இந்த மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு டே ஐயை போய் டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் அசம்ஷனுக்கு உண்டான ரீசனு இந்த இடத்துல லிக்விடிட்டி அதிகம்னு சொன்னதுக்கு இதுதான் ரீசனு. இந்த இடத்துல கன்வர்ஜென்ஸ் ஜோனு, அதாவது வந்து கன்ஃப்ளூயன்ஷியல் நம்ம நிறைய பேசியிருப்போம். இது வந்து ஒரு கன்ஃப்ளூயன்ஷியல் ஜோன். இது வந்து ஒரு பெரிய அக்குமுலேஷன் ஜோன் இந்த ஜோன் வந்து. ஸோ அதனால தான் வந்து வெயிட்டேஜ் வந்து இந்த ஜோனை கொடுத்துருது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டே ஐயை தாண்டிச்சுன்னா மேலே போகும்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மின்றது வந்து ஓவர் த பீரியட் வந்து வால்யூம் பம்ப் ஆகும்போதே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வால்யூம் பம்ப் ஆனால் தான் இந்த விவேப் வந்து மேலே ஏறும். பட் ஆனால் வால்யூம் வந்து பம்பே ஆகலை. ஸோ வால்யூம் வந்து பம்ப் ஆகாதனால டே ஐயை டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து திரும்பவும் டே லோவை வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. அதனால தான் நான் இங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் கரெக்டாக வந்து இன்னொரு அப்டேட்டும் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, நவ் வெரி காஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபாயில் எடுத்து 27 ரூபா க்ளோஸ் பண்ணுது. இது அந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 23,300 கால் ஆப்ஷனு. இந்த 27.40 இல்லை 27.45 தான் மேக்ஸிமம் ப்ரைஸே இது. ஏன்னா வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் லெவல் கம்மி. அது ஏன் கம்மின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை வந்து நம்ம ஓவர் த இன்ட்ராடேலேயே வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி ஸ்பாட் வந்து டிஸ்கவுண்ட்லேயே தான் ட்ரேட் ஆச்சு. ஆக்சுவலாக ப்ரீமியமுக்கு மாறவே இல்லை. யாரெல்லாம் இந்த டிஸ்கவுண்ட்டு ப்ரீமியம் சப்ஜெக்ட் புரியலன்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த சேனலில் போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். ஸோ அப்போ தான் புரியும். இது வந்து ரியல் டைமில் பார்த்தா தாங்க புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்பவும் பேக் டு பேவலியன் இது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸ் தாங்க இது. ஆல்ரெடி ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய கம்ப்ரஷன் ஜோனை வந்து உடைச்சிட்டு தான் மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக இது பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல இருக்கிறவங்க பணம் பண்ணக்கூடாது, ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் இந்த மாரி மூவ்மெண்ட்லாம். நம்ம நினைப்போம் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து மூவ் ஆகிட்டு இந்த ஜோனை போய்ட்டு டச் ஆகும்ட்டு. மார்க்கெட் ஆனால் ஓப்பன் ஆனது இங்கே தான். பட் மேபி ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட திரும்ப இந்த ஜோனை வந்து டச் பண்ணலாம். அது அக்கார்டிங் டு த விவேப் ஃபார்மேஷனை பொறுத்து தான் இது. பட் இதுதான் வந்து ஸ்மார்ட் மணி இன்ஸ்டிடியூஷனோடைய மூவ்மெண்ட்டுங்க. அதனால தான் மெயினாக வந்து பேங்க் நிஃப்டிலலாம் வந்து வீக்லி ஆப்ஷன்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஆப்ஷன் பையர்ஸுங்க, வால்யூம் வந்து நிறைய ட்ரேட் ஆகுது, நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து வித் எவிடென்ட்டோட தெரிஞ்சதுனால தான் அந்த வீக்லி ஆப்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க பேங்க் நிஃப்டி எல்லாம். அதனால தான் மந்த்லி ஆப்ஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ இனிமேல் வந்து மந்த்லி ஆப்ஷனில் வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியை டெய்லி ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா அல்காரிதம் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே. இந்த மாதிரியான ஒரு கம்ப்ரஷன் ஜோன்லேருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி அதுலேயும் நேற்றுடைய க்ளோசிங்லேருந்தே வெளியே வந்தால் தான் உங்களால் காசு பண்ண முடியும். இல்லைனா உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேப் அப்பு அங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்படியே வாலட்டைலே இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோடைய ட்ரெண்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய மல்டி டைம் ஃப்ரேம் இந்த அனாலிசிஸை பண்ணி தான் வந்து இதை பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் 2023 இந்த சப்ஜெக்ட்டு ப்ளஸ் இதோடைய பெரிபரல்ஸ் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். யாருக்காவது இந்த சப்ஜெக்டை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் மெம்பர்ஷிப்பில் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இன்றைக்கி ட்ரேடுடைய ஏன்னா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.